அதே போல் சனி பகவான் உங்களுக்கு தன்னுடைய பார்வை மூலமாக ஒரு விஷயத்தை உணர்த்துறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்காரு பார்த்தீங்களா, தன வரவுகளை அதிகப்படுத்துவார். ஆனால் தன வரவுகள் விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். இப்போ பணம் நிறையா வருது அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் தாராளமாக யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்கா பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் கரெக்டாக ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடாமல் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னா திரும்ப அந்த பணத்தை கேட்க முடியும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறனால ஸோ கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய செயல்பாடில் உங்களுடைய குடும்ப விஷயத்தை விளையாட்டின்னு சொல்லாதீங்க. அதுபோல் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. இதுதான் சனி பகவான் உங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஓகே, இப்போ சனி பகவான் இவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறாரு, அப்போ குரு பகவான் இந்த வருஷம் எனக்கு என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா குரு பயிற்சி இப்போ ஆயிடுச்சு, மே மாதம் ஆயிடுச்சு, 14ஆம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ குரு பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல அமர்ந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். குரு 3ஆம் இடத்துக்கு போனது பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்ன வாக்கை சொன்ன மாதிரி செய்யணுங்கிற நம்பிக்கையோடு செயல்படுறவங்க, ஆனால் உங்களால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியலையே, நம்ம எடுத்த விஷயத்தை நம்மளால் செயல்படுத்த முடியலையே சொல்லி நீங்கள் போராடினீங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார்.